கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறார். பூமி அனைத்தும் கர்த்தருடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது. ஆனால் இந்த ஆலயத்தில் அதிகமாய் நிரம்பி இருக்கிறது. அது சுகமளிக்கிற ஒரு வல்லமை. கர்த்தர் செய்தியின் வேளையிலும் செய்தி பிறகு ஜெப வேளையிலும் அதை உறுதிப்படுத்த போவதற்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரத்தோடு நாம் வார்த்தையை கேட்போம். இன்றைய செய்தியின் தலைப்பு குணமாக்கும் தேவ அன்பு. சுகத்தினுடைய அஸ்திபாரமே தேவ அன்பு. சரீரத்தில் வியாதி வந்தால் அதற்கென்று மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அதற்கான சிகிச்சை அளித்து அந்த வியாதியை சுகமாக்கி விடுவார்கள். ஆனால் ஆத்துமாவில் வியாதி இருக்கிறது, அது சரீரத்தில் வெளிப்படுகிறது. அந்த ஆத்துமாவை குணமாக்க ஒருவர் உண்டு என்பதுதான் இந்த செய்திக்கான சாராம்சம். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பெரிய மருத்துவராக இந்த ஆலயத்தின் நடுவிலே வீற்றிருக்கிறார், உலாவிக் கொண்டு இருக்கிறார். நீங்கள் எங்கு திரும்பினாலும் அவருடைய மகிமையை உணர முடியும். ஒரு வேளை ஜெப வேளையில் நீங்கள் அவரை தரிசிக்கலாம், ஆனால் அதை விட அவருடைய மகிமையை நீங்கள் உணர முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 212, 5ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை நாம் அதை பார்ப்போம், வாசிக்க கேட்போம். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை எப்படி முடிகிறது? விளங்க பண்ணினாரா, விளங்க பண்ணினேனா? விளங்க பண்ணுகிறார். தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த வசனத்தில் நாம் பார்த்தோம் 5:5, ரோமர் 5:5. அதில் அழகாக சொல்லப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு தைரியமூட்டும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவ அன்பு குறித்து நான் காலையில் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் தேவ அன்பு என்கிற நேரடியான வார்த்தையை நான் தேடி பார்த்தேன். முழு வேதாகமும் தேவனுடைய அன்பை குறித்து தான் போதிக்கிறது. இது ஒரு அன்பின் புஸ்தகம். தேவாதி தேவன் தம்முடைய ஜனங்களோடு பேசுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அன்பின் புஸ்தகம்தான் பரிசுத்த வேதாகமம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் தேடி பார்ப்பீர்களானால்
தேவனுடைய அன்பை பற்றியான மகத்தான செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். தேவ அன்பு என்கிற ஒரு நேரடியான வார்த்தையை 5 புஸ்தகங்கள் 5 இடங்களிலே இருக்கிறது. அதை சொல்லிட்டு நான் செய்திக்கு நான் கடந்து செல்கிறேன். ஏனென்றால் ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் 5 வசனமாவது இருதயத்திலே பதிய வேண்டும். ஒன்று, நாம் பார்த்த இந்த வேத வசனம்தான். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்ட தேவ அன்பு பரிசுத்த ஆவினாலே ஊற்றப்பட்டிருக்கிறது, வேறு யாராலையும் அல்ல என்பதை தெளிவுபடுத்தும்படியாகத்தான் ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்மளோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், அதை திருப்பிக் கொள்ளுங்கள். பக்கம் 130, புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 130. ஐந்தாம் அதிகாரம் 42ஆம் வசனம். உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். யார்கிட்ட சொன்னார்? யூதர்கள்ட்ட சொன்னார். அந்த யூதர்கள் யாரு? நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்கள். இந்த 5ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். 38 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு மனிதனை இயேசுவே தேடி சென்று சுகமாக்கினது தான் இந்த 5ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. அதுவும் ஓய்வு நாளிலே சுகமாக்கினது குற்றம். நியாயப்பிரமாணத்தை தவறாமல் கடைபிடிக்கக்கூடிய யூதர்களுக்கு சொல்லுகிறார். அதாவது மத போதனைகளை அடங்கிய நியாயப்பிரமாணம். நாம் வேதாகமத்தை பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு மதத்தினரும் அவர்களுடைய புஸ்தகங்களை பயன்படுத்துகிறார்கள். யூதர்களும் மோசையின் நியாயப்பிரமாணத்தை 12 வயதிலே கற்று தேர்ந்திருப்பார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அதனாலே என்ன பயன்? மனமாற்றமே அன்றி குணமாற்றம் இல்லை என்று கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது மனிதன் மனமாற்றம் அடைகிறான், மனம் திரும்புகிறான். அது மாத்திரம் அல்ல, அவனுக்குள்ளே குணங்களும் மாற்றம் அடைகிறது. ஓய்வு நாளிலே ஒரு மனிதன் 38 வருடமாக பெதஸ்தா குளத்திலே படுத்திருந்த போது அன்றைய மத தலைவர்கள், மூப்பர்கள், யூதர்கள் அனுதினமும் பார்த்து வந்த ஒரு மனிதனை குணமாக்க முடியவில்லை. அதற்கு மாறாக அந்த மனிதன் பாவம் செய்ததினாலே தான் பெதஸ்தா குளத்திலே படுத்திருக்கிறான் என்று நியாயப்பிரமாணத்தை சட்டமாக பேசிக்கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று அல்ல, அந்த மனிதனை தேடி போகிறார். 5:6 பார்க்கிற அந்த வார்த்தையை, ரொம்ப அருமையான வார்த்தையை நாம் பார்ப்போம். 5:6, யோவான் 5:6, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, படுத்திருந்த மனிதனை இயேசு நோக்கி நேருக்கு நேர் பார்த்து அவர் கேட்கிற ஒரு கேள்வி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாய். இந்த வார்த்தையை இன்னைக்கு கொடுத்தார் என்றால், இது பவர் பாயிண்ட் இல்லை, இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார் என்றால் உங்களோடு அவர் கேட்கிற ஒரு கேள்விதான் இந்த கேள்வி. அது அதிகார கேள்வி அல்ல. படுத்திருந்த அவனை பார்த்தார், பார்த்து அவன் கூட யாருமே இல்லையே, 38 வருடமாய் படுத்திருக்கிறானே, ஒருவரும் அவனுக்கு ஒன்றையும் கொடுக்க முடியவில்லையே. அவரிடத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த தேவ அன்பு, அந்த மனதுருக்கம் அவனை பார்த்து அன்போடு கனிவான ஒரு குரல், மகனே என்று சொல்லியிருக்கலாம்.
நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இது நான் சத்தமா சொல்றேன். அவர் அப்படி சத்தமா சொல்லியிருக்கவே மாட்டார். இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா சத்தமா பேசின ஒரு இடம் அசுத்தாவிகளை துரத்தும் போது அவர் அதிகாரமாக சத்தமாக பேசியிருக்காரு. மற்றவங்களோடு கூட அன்பாய் கனிவாய் பேசினதை இந்த வேதத்தை நான் படிக்கும்போது அவரை தரிசித்தேன் வார்த்தையின் மூலமாக. அந்த மனிதனை பார்த்து கேட்டிருக்கிறார். அவர் முதல்ல அவனை பார்க்குறாரு. பார்த்தவன் 38 வருடமாக இருக்கிறான் என்று அறிகிறார். ஒருவரும் அவன் கூட இல்லை என்று அறிகிறார். அவனிடத்தில் வந்து கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரை நேசிக்கக்கூடிய தேவ பிள்ளையே, ஊழியக்காரரே, கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், என் அன்புக்குரிய தேவ ஜனமே, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் தன் நிலையை சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறான், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இந்த வசனத்தில் பார்க்குறோம், நியாய பிரமாணத்தை கற்றவர்கள், நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்கள் உள்ளத்தில் என்ன இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் தேவ அன்பு இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை பார்த்து சொல்லுகிறார், மகனே, உன்னிடத்தில் தேவ அன்பு இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். வேதத்தை நீ ஆராய்ந்துகிறாய், படிக்கிறாய், போதிக்கிறாய், ஆனால் உன்னிடத்தில் தேவ அன்பு இல்லை. வல்லமையான காரியங்களை செய்கிறாய், வல்லமையான ஜெபங்களை ஏறெடுக்கிறாய், பெரிய காரியங்களை உன்னை கொண்டு தேவன் செய்தார். ஆனால் இங்கே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் என்னை அதிர வைத்தது. அதான் நான் சொல்ல 5:32 நம்ம வாசித்தோம், 42 நாம் வாசித்தோம், உங்களிடத்தில் தேவ அன்பு இல்லை என்று குறித்து கொள்ளலாம். உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் திறந்த மனசோடு உட்காரும் போது ஆண்டவர் அமர்ந்த மெல்லிய குரலில் பேசுவார். அவர் சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றிடுவார். முதல்ல நம்ம பார்த்தோம் ரோமர் 5:5, ரெண்டாவது யோவான் 5:42, மூன்றாவது வசனம் 1 யோவான் 2:5, புதிய ஏற்பாட்டிலே 326 பக்கம். அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில், அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை, நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அதனாலே அறிந்திருக்கிறோம். ரொம்ப அருமையான வார்த்தை, காலையில் ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில், வசனத்தை வாசிக்கிறவர், வசனத்தை கேட்கிறவன், வசனத்தை தியானிக்கிறவன், வசனத்தை அழகாக போதிக்கிறவன் அவன் அல்ல, அந்த வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தான் தேவ அன்பு மெய்யாக, மெய்யாகனா உண்மையாக பூரணப்பட்டிருக்கும். பூரண அன்பு யாரிடத்திலே இருக்கும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பூரண அன்பு தான் பயத்தை புறம்பே தள்ளும். அந்த பூரண அன்பு வேதத்தை வாசிப்பதும் அல்ல, வேத அறிவை பெற்றது மாத்திரமல்ல, அதை அழகாக போதிக்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிற என்னிடத்தில்தான். அந்த வசனத்தை நான் கை கொண்டால்தான் எனக்குள்ளே தேவ அன்பு பூரணப்பட்டிருக்கும். அடுத்து நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். முதல்ல ஆண்டவர் யூதர்கிட்ட சொன்னார், உங்களில் தேவ அன்பு இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். ரெண்டாவது யோவான் சபைக்கு சொல்லுகிறாரே, அவருக்குள் இருக்கிறோம் என்பதை எதினாலே நீங்கள் அறிவீர்கள், வசனத்தை கை கொண்டு வாழ்ந்தால்தான் அவருடைய அன்பு பூரணப்பட்டு இருக்கும்.
மெய்யாக உண்மையாக பூரணப்பட்டிருக்கும். இந்த அன்பை குறித்து அப்பா நான் யாருக்குள் இருக்கிறேன்? நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே, எதினாலே? இயேசு எனக்குள், நான் அவருக்குள். எவ்வளோ பெரிய ஆழமான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதனாலே அறிந்திருக்கிறோம். அடுத்த வசனம், 4வது வசனம், 1 யோவான் 3:17. அடுத்த அதிகாரம் தான் 3:17. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி? நல்ல ஒரு கேள்வியோடு அவர் சொல்கிறார் சபைக்கு. யோவான், மூப்பனாகிய யோவான் சொல்லுகிற வார்த்தை ஆழமான ஒரு சத்தியம். உனக்குள் தேவ அன்பு நிலைத்திருக்க வேண்டுமானால், பூரணப்பட்ட அன்பு என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு போதனையை நாம் பார்க்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு கண்டு, அந்த சகோதரர் கூட பிறந்த சகோதரனாக இருக்கலாம், கூட பிறந்த சகோதரியாக இருக்கலாம், சபைக்கு உள்ள கிறிஸ்துவின் இரத்தத்தின் நிமித்தம் பிறந்த சகோதரனார் சகோதரியாக இருக்கலாம். அவனுக்கு குறைச்சல் உண்டு, அதை கண்டு இருதயத்தை அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு இல்லை. ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஊழியர்கள், வேதாகமத்தை போதிக்கிறவர்கள். ரொம்ப முக்கியமான காரியத்தை தான் ஆண்டு வந்த காலை வேளையில என்னோடு பேசினார். குறைச்சல் உண்டு கண்டு உன் இருதயத்தை நீ அடைத்து கொண்டால். இங்க பேசிட்டு போயிடலாம், வல்லமையா பேசிட்டு போயிடலாம், ஆனா போய் அழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். எனக்கு அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த வசனங்களை தான் காண்பித்து கொடு என்று சொன்னார். ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு கண்டு நான் ஜெபித்துக்கிற கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் என்ன வானத்திலிருந்தா கொடுப்பார்? கர்த்தர் ஒன்றை வச்சிருக்காரு, கொடுக்கணும்னு வச்சிருக்காரு. கர்த்தர் யாருக்கும் வானத்திலிருந்து கொடுக்க மாட்டார். தம்முடைய பிள்ளைகளை கொண்டு தான் கர்த்தர் அந்த காரியங்களை செய்வார். ஒரு சமயம் எனக்கு, நான் அந்த சபைக்கு வர்றதுக்கு முன்னே சுவிசேஷ ஊழியத்தில் இருக்கும்போது, போன வருஷம் எனக்கு மாதம் கூட சரியான இருக்குது, போன வருஷம் பிப்ரவரி மாதம் 3 இடங்களில் நான் பிரசங்கத்துக்கு போயிருந்தேன். எனக்கு காணிக்க கொடுத்தாங்க. பிரசங்கம் முடித்து அந்த காணிக்க முதல் வாரம் போனேன், காணிக்க கொடுத்தாங்க. நேராக சிஎம் மருத்துவமனையில் ஒரு சகோதரி தன்னுடைய கணவனை வைத்துப்பட்ட கஷ்டம், கேன்சர் வியாதி, அறுவை சிகிச்சை முடித்து அவர்கள் இருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட ஊழியர் என்னிடத்தில் சொன்னதுனாலே நான் போய் பார்த்தேன். போய் பார்த்து நான் ஜெபிக்கிறேன். அவங்களோட அவ்வளோ வசதி இல்லை, என்கிட்ட இருக்கிறதோ அவ்வளோ ஒரு 500 ரூபாய் தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இந்த சகோதரனை வல்லமையாக ஜெபிக்கிறேன். ஜெபிச்சு முடித்த உடனே உள்ளேருந்து ஒரு சத்தம், அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் இருக்குது, உன்கிட்ட இருக்கிறத நீ கொடு. மறுபடியும் கேட்குது, நான் கொடுத்துட்டேன். அடுத்த வாரம் அதே 3 வாரங்கள் ஜெபிக்கிற, கர்த்தர் பார்த்துக்கிடுவார் அல்ல, கொடு என்று சொன்னால் கொடுக்க வேண்டும். அப்போ தான் தேவ அன்பு நிலைத்திருக்கும். 4 வசனம் சொன்னா, முதல் வசனம் சொல்லுங்கள், ரோமர் 5:5. என்னது? தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. சரிங்களா? 2வது வசனம் யோவான் 5:42. அதில் என்ன சொன்னார்? உங்களில் தேவ அன்பு இல்லை என்று யார்? நான் யார்? இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு இந்த காலை வேளை இந்த வசனத்தை கொடுக்குறாரு. நான் உன்னை எப்படி அறிந்திருக்கிறேன்னா,
உன் உள்ளத்தில் தேவ அன்பு இல்லை என்று. அடுத்த வசனம் என்ன பார்த்தோம்? 1 யோவான் 2:5. அதில் என்ன சொல்லுது? வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில், திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அல்லது போதிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அல்லது புத்தகங்களை எழுதுகிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவனே, கை கொள்ளுகிறவனே, அந்த அன்பு என்ன இருக்குமா? பூரணப்பட்டிருக்கும். அடுத்து இந்த வசனம் 1 யோவான் 3:17 என்ன சொல்லுகிறது? தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி, நிலை கொள்ளுகிறது எப்படி என்று சொல்லி. 5வது வசனம் நீங்களே சொல்லலாம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 4 வசனம் நானே சொல்லிட்டேன், 5வது வசனம் உங்களுக்கு தெரியும். போதகர் இந்த ஆராதனை முடித்து கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன? எல்லாத்தையும் அனுப்பும்போது கடைசியில் ஆசீர்வாதமாக சொல்கிறார, சமாதானமா? அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வார்த்தை சொல்லுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்மோடு இருக்கட்டும் அப்படின்னு தான் சொல்கிறீங்க இல்லையா? அதனால் செய்தி முடிஞ்சுட்டு எல்லோரும் போகலான்னு இந்த ஆசீர்வாதம் அல்ல. இல்லை, மிக முக்கியமான கதை. ஆசீர்வாதத்தின் முழுமையே அதுக்குள்ளே தான் அடங்கி இருக்கிறது. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம் தான் இந்த 5வது வசனம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமென் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபை, அன்பு, ஐக்கியம், அதுதான் முழுமையான ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை ப்ளஸ் தேவனுடைய அன்பு அது மத்தியமாக இருக்கிறது, ப்ளஸ் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம்தான் ஒரு மனிதனுக்குள்ளே முழுமையான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இணைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியினாலே ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். நம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக, சகோதர சகோதரிகளாக, ஒரு குடும்பமாக கூடி வந்திருக்கிறோம். அதன் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தோடு நாம் இருக்கிறோம். அதுதான் நம்மளுக்கு சௌக்கியமாய் ஆரோக்கியமாய் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 5 வசனங்கள். இந்த தேவனுடைய அன்பின் அஸ்திபாரம் என்று சொல்லி ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அன்பின் பிறப்பிடம் இல்லது தேவ அன்புக்குரிய அஸ்திபார கற்கள். ஒரு கட்டடத்துக்கு நல்ல அஸ்திபாரம் இருக்க வேண்டும். அப்போ பூரணப்பட்ட நிலைத்திருக்கிற தேவ அன்புக்குரிய ஒரு அஸ்திபார வசனம் தான் இந்த வார்த்தை, சுத்தமான இருதயம். அதற்கு எதிர்ப்போல் பார்த்தா அசுத்தமான இருதயம். நல் மனசாட்சி, சாட்சி, மனசாட்சி, நல் மனசாட்சி. சாட்சி சொல்லுகிறோம், சாட்சியாய் பேசுகிறோம். மனசாட்சி, நல் மனசாட்சி. அதுக்கு எதிர்ப்புறமான வார்த்தை துர்மனசாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கு. மாயமற்ற விசுவாசத்திலும், அப்படின்னா மாயமான விசுவாசம் உண்டு, மாயமானமான விசுவாசம் உண்டு. அந்த அன்பினுடைய தேவ அன்பின் அஸ்திபாரம்தான் இந்த 3 அஸ்திபாரங்கள். இதை தான் தேவன் நம்முடைய உள்ளத்திலே ஊற்றினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, பாவி என்று அறிக்கை பண்ணி இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று சொல்லும்போது நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது.
இயேசுவின் இரத்தத்தினால் நம்முடைய மனசாட்சி துர்மனசாட்சி நல் மனசாட்சியாய் மாற்றப்படுகிறது. மாயமற்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது. அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு அவர் ஆலோசனை சொல்லுகிறார். விசுவாசம் இருக்கிறது, ஆனால் அன்பு இல்லை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது. தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 4:8-16 யோவான் சொல்லுகிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவர்? முழு வேதாகமும் தேவனுடைய அன்பை குறித்து விவரித்து சொல்லுகிறது தேவன் எப்படிப்பட்டவர் என்று. என் வாழ்க்கையிலே நான் முதலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது இந்த செய்தி தான் முதலாவது நான் கேட்ட நற்செய்தி. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நான் பழைய மார்க்கத்தில் இருக்கும்போது கடவுள் அன்புள்ளவர் என்று கேட்டதே இல்லை. வேறு காரியங்களை எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அதையெல்லாம் கேட்டு எனக்கு பயத்தினாலே நான் கடவுளை தேடினேன். ஆனால் இப்பொழுதோ அவர் என் மீது வைத்த அன்பினாலே, அவர் எனக்கு பாராட்டின கிருபையினாலே, அன்பினாலே அவரை தேடுகிறேன். மாத்திரமல்ல, அவருக்கு இந்த ஊழியத்தை நான் அன்பினாலே செய்கிறேன். வேறு எதுவும் எனக்கு கொடுக்க முடியாது. அவர் எனக்கு கொடுத்த விதம் நான் கொடுக்க முடியாது. அன்பினாலே தான் இந்த ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் நியமித்திருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவ அன்பு முதலாவது சிருஷ்டிப்பின் மூலமாய் வெளிப்பட்டது. ஆதியாகமம் முதல் 3 அதிகாரங்களை ஒவ்வொரு வசனங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு வசனமும் தேவ அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. தேவன் தனது வார்த்தையினாலே சகலத்தையும் சிருஷ்டித்தார். ஒரு காரியத்தை இல்லது ஒருவனை உருவாக்கவே தேவன் இத்தனை காரியங்களை தன்னுடைய முழு அன்பையும் செலுத்த ஒருவனை உருவாக்க போகிற எங்க திட்டத்தை தன்னுடைய உள்ளத்திலே வைத்து கொண்டு அவன் பிறக்கும் முன்பாக அல்லது அவன் உருவாக்கும் முன்னே அவனுக்காக சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். அது அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், பகலுக்கு பகல் அறிவை தெரிவிக்கிறது. அவரை துதிக்கின்றது ஒவ்வொன்றும். ஏனென்றால் தேவன் ஒருவனை உருவாக்கும் முன் அவனுக்கு அனைத்தையும் உண்டாக்கவே தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். சிருஷ்டிப்பின் முதற் பலனாகிய மனிதனை தேவன் உருவாக்கினார். மனிதனை உருவாக்கும் அன்பின் திட்டத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இருதயத்தில் வைத்துக்கொண்டு அவர் ஒன்றன் பின் ஒன்றாய் தம்முடைய வார்த்தையினாலே உருவாக்கி உண்டாக்கி அல்லது சிருஷ்டித்து இப்பொழுது சிருஷ்டிப்பின் கடைசி 6வது நாளிலே தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். அதான் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. தமது என்ற இடத்துல நமது என்று அப்பொழுது வெளிப்படுத்துகிறார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிறகு வெளிப்படுத்துகிறார், நான் ஏன் இதையெல்லாம் என்னுடைய அன்பினாலே சிருஷ்டித்தேன் என்றால் நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆங்கிலத்தில் லெட் அஸ் மேக். நம்ம எல்லாம் வெவ்வேறு பின்னணிகளிலிருந்து வந்திருக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியினாலே ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இணைக்கப்பட்டு இருக்கிறோம். சகோதர சகோதரிகளாய் ஒரு குடும்பமாய் கிறிஸ்துவின் குடும்பமாக நாம் கூடி வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஐக்கியப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிறதை நான் உணர்கிறேன். அது ஆவியானவர் எல்லா மனதையும் ஒரு மனதாய் கொண்டு வந்து அவருடைய வார்த்தையை உங்களுக்குள் அனுப்புகிறார்.
மனிதனை உருவாக்கும் அன்பின் திட்டத்தை வெளிப்படுத்தினவர் உருவாக்கும் திட்டத்தை செயல்படுத்தினார். அருமையான பாஸ்டர் ஆம்ஸ்ட்ராங் அவங்களுடைய கடந்த கால ஊழிய பாதையின் அனுபவங்களை சொன்னாங்க. திட்டங்கள் தருபவரும் நீரே, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீரே. திட்டங்களை தந்தவர் தேவன், அதை செயல்படுத்தினவர் நான் அல்ல, எனக்குள் இருந்த தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்துவோம். தேவன் உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். திட்டம் இல்லாமல் இந்த இடத்தில் நீங்கள் அமரவில்லை. தேவ திட்டம், தெய்வீக திட்டம் இல்லாமல் நீங்கள் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது விருதாக போகாது. நீங்க வந்தது விருதாக நீங்க போக மாட்டீங்க. தாவீது சொல்லுறாரு, நான் வந்தது விருதாக நான் வரல, ஒரு திட்டத்தோட தான் இந்த பெலிஸ்திய சேனைக்குள்ளே நான் வந்திருக்கிறேன். அன்புக்குரிய தேவ ஜனமே, யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அது மாத்திரமல்ல, இன்னும் அநேக காரியங்கள் அவரிடத்தில் உண்டு. என்னை குறித்து, உங்களை குறித்த திட்டம் பெரிய திட்டம். அதை இப்பொழுது வெளிப்படுத்த மாட்டார். தேவன் ஆயத்தம் பண்ணினவளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, நம்முடைய இருதயங்களில் தோன்றவும் இல்லை. தமது ஆவியினாலே ஏற்ற காலத்திலே அதை வெளிப்படுத்துவார். இப்பமே வெளிப்படுத்தினா என்ன நடக்கும்னு நம்ம 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்த்துருவோம். ஒரு கனிக்காக சுற்றி சுற்றி அலைஞ்சதை பார்த்தோம். அன்புக்குரிய தேவ ஜனமே, திட்டங்களை தருவார், திட்டங்களை நிறைவேற்றுவார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அழகா எழுதிருக்கு பார்த்தீங்களா? முதல்ல சொல்லுது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 3 முறை அந்த வார்த்தை வருகிறது. சிருஷ்டித்தார், படைத்தார், உருவாக்கினார். அது தேவனுடைய திட்டம், அவருடைய இருதயத்தில் இருந்தது. 1:27 அந்த திட்டம் இருந்தது. 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். அல்லேலூயா. அந்த திட்டத்தை அவர் செயல்படுத்துகிறார். ஆதாம் என்றால் மண், செந்நிற மண். அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து தரையிலே அமர்ந்து தன்னுடைய விரல்களினாலே அந்த மண்ணை குலைத்து, குயவன் கையில் களிமண் நான், குயவன் அந்த களிமண்ணை எடுத்து வணைந்து பிசைந்து வணைந்து அதை வணைந்து கொண்டிருக்கும் போது அவருக்கு ஏற்ற ரூபம் இல்லாதனால் அது உடைந்து போய்விடுகிறது. அதான் உடைக்கப்பட்ட பாத்திரம். ஏனென்றால் அவர் விரும்புகிற வண்ணமாய் அந்த பாத்திரம் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர், அவருடைய உள்ளத்தில் இருக்கிற விருப்பம், பாத்திரத்தின் விருப்பம் அல்ல, பாத்திரத்தை கையாளுகிற தேவனின் விருப்பம். எனக்கு அன்புக்குரிய தேவ ஜனமே, உங்களை நீங்கள் உருவாக்க முடியாது. உங்களை உருவாக்குறவருடைய கரங்களில் உங்களை விட்டு கொடுங்கள். அவர் உங்களை அழகாக உருவாக்கி தம்முடைய நாமம் மகிமைக்கென்று பயன்படுத்துவார். மண்ணினாலே உருவாக்கினார். இப்பொழுது அந்த ஆதாம் படுத்திருக்கிறான், மண்ணாய் படுத்திருக்கிறான். தேவன் இறங்கி வந்து ஜீவ சுவாசத்தை, சிபிஆர் பண்ணுறத மெடிக்கலில் பார்த்துருப்பீங்க, அல்லது ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறத பார்த்துருப்பீங்க. நெஞ்சில் அமுக்கிறது, வாயோடு வாயாக வைத்து ஊதுவது, அப்படி தான் ஏதேனில் நடந்திருக்கிறது. இப்படி நின்றுக்கிட்ட ஒரு மேஜிக் பண்ணலை, அவர் உருவாக்கினார். குயவன் எப்படி உருவாக்குறானோ அப்படி அவர் இறங்கி வந்து உட்கார்ந்து, மல்கியால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். அவர் உருவாக்கினார். தன்னுடைய சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். எலிகு சொல்லுகிறாரு, யோபு 33:4,
தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. என்னை உண்டாக்கினது யார்? தேவனுடைய ஆவியானவர். அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவி இரண்டர கலந்து எனக்குள்ளே நமக்குள்ளே ஜீவ ஆத்துமாவாய் உயிர் பெற்றது. இன்னும் எலிகு சொல்லுகிறார், 32:8 சொல்கிறார், சர்வ வல்லருடைய சுவாசம் என்னை உணர்வுள்ளவனாக்கும். பரிசுத்த ஆவியானவர் ஊதும்போது எனக்குள்ளே, தம்முடைய வார்த்தை சொல்லும் போது எனக்குள்ளே ஒரு பாவ உணர்வை ஏற்படுத்துகிறார். அப்பொழுதுதான் நாம் பாவ அறிக்கை செய்ய முடியும். பாஸ்டர் ஆம்ஸ்ட்ராங் சொன்னாங்க, எங்கள் வீட்டில் பழைய வீட்டில் மேலே போய் நான் பாவ அறிக்கை செய்து கொண்டு இருந்தேன், என் கண்களுக்கு முன்பாக அத்தனை பாவம் வந்தது என்று சொல்லி. அது படக்காட்சியால் உண்மையாக மனம் திரும்பும்போது அந்த ஆவியானவர் என்ன பண்ணுறார்? அவருடைய வேலையே அதுதான், உணர்வுள்ளவாக்குற ஆவியானவர். இந்த எலிகு சொல்ற, சர்வ வல்லருடைய சுவாசம் என்னை உணர்வுள்ளவனாக்கும். சரி, ஆதாமை படைத்தாச்சு. அவன் கண்ணை அந்த சுவாசத்தை ஊதி அவன் கண்ணை திறந்து யாரை பார்த்தான்? தேவனை பார்த்தான். முதலாவது அவன் பார்த்த நபர் தேவன். தேவன் அவனை பார்த்தார். அவ்வளவு சந்தோஷம் அவனுக்குள். தேவன் மூலமாய் அவர் சிருஷ்டித்த அநேக காரியங்களை அவன் கண்டு கலிகூர்ந்தான். தேவனை பார்த்தான். தேவன் மூலமாக இந்த உலகத்தை பார்த்தான். இந்த உலகத்தை நாம் பார்க்க வேண்டுமானால் தேவன் மூலமாகத்தான் பார்க்க வேண்டும். வேதமும் ஜெபமும் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய 2 கண்கள், அது வழியாகத்தான் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். அதை விட்டுட்டு நம்ம வேற வழியில் பார்த்தோம்னா நம்ம வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவோம். சிம்சோனை பிடித்து முதலாவது அவன் கண்ணை குத்தினார்கள். அதனுடைய அர்த்தம், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் 2 கண்கள், தேவன் கொடுத்த வேதமும் ஜெபமும் அதன் வழியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஆதாம் கண்ணை திறந்து தேவனை பார்த்தான். தேவன் மூலமாக உலகத்தை பார்த்தான். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18:21 ஒரே வார்த்தை இருக்கிறது, ஏற்ற துணை. ஆதாமுக்கோ ஏற்ற துணை இல்லை. ஏற்ற காலத்தில் ஏற்ற துணை ஏவாளை கர்த்தர் கொண்டு வந்தார். புதிதாய் திருமணம் முடித்த அருமையான சகோதரியும் சகோதரனும் சொன்ன சாட்சி, ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். எந்த வசனம்? ஏசாயா 60:22. ஏற்ற காலத்தில் ஏற்ற துணை ஏவாள். பாஸ்டர் ஆம்ஸ்ட்ராங் சொன்னாங்க, மதுரையிலேருந்து ஒட்டஞ்சத்திரம். ஏன்னா அது ஏற்ற துணை. இந்த ஏவாளை சிருஷ்டித்த பிறகு ஆதாம், முதல்ல தேவன் ஆதாமை சிருஷ்டித்தார், படைத்தார். கண்ணை திறந்து பார்த்தான், தேவனை பார்த்தான். அடுத்த தூக்கம், தூங்கி எழும்பி பார்க்குற, பக்கத்தில் யார் இருக்கிறா? ஏவாள். கண்ணை திறந்து பார்க்குறா. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 23. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள், இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எண்ணப்படுவாள். இந்த அர்த்தத்தில் என்னன்னா, தேவனுடைய அன்பு ஆதாமுக்குள் ஊற்றப்பட்டது. ஆதாமுக்குள் இருந்த தேவ அன்பு ஏவாளுக்குள் ஊற்றப்பட்டது. இப்போ ஒரு நல்ல ஒரு அன்பின் ஐக்கியம். தேவன், ஆதாம், ஏவாள், இவர்கள் எல்லாரும் ஏதேன் தோட்டத்திலே ஒருமித்து வாசம் பண்ணினார்கள். இதையெல்லாம் யார் பார்த்துட்டு இருந்தா? சாத்தான் பார்த்து கொண்டே இருந்தான். எந்த நேரத்தில் இவர்களை பிரிக்கலாம் என்று சொல்லி. தேவன் மனிதனுடைய அன்பின் உறவை பாவம் பிரித்ததென்று 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு ஒரு கனி, இன்றைக்கு நமக்கோ பலகனி. பலகனினா ஜன்னல். சாத்தான் நுழைவதற்கு ஜன்னலை திறந்து விட்டு இருக்கிறோம். கொஞ்சம் காற்று வரட்டும் என்று பார்த்தா ஜன்னலை பிச்சுக்கிட்டு போகிற காற்று வருகிறது. ஏதேன் தோட்டத்திலே தேவன் ஆதாம் ஏவாளை தேடி வரும்போது அந்த ஏதேன் தோட்டமே ஒரு மகிமையாக இருக்கும்.
மூவிங் பிரசன்ஸ், தேவ மகிமை அசைவாடுகிறவர்கள் உணர்ந்த உடனே இருவரும் ஓடி வருவார்கள். அவர்களோடு தேவன் அன்பின் உறவாட, அவனை மனிதனை சிருஷ்டித்ததே தம்மோடு உறவாட தான். ஆனால் பாவம் உள்ளே நுழைந்தவுடன் தேவனை விட்டு பிரித்தது. அன்புக்குரிய தேவ ஜனமே, தேவனோடு உள்ள இருக்கக்கூடிய ஒரு உறவை நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும். தேவன் கூப்பிட்டுட்டே வராரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், நீ எங்கே போகிறாய், நீ என்ன செய்கிறாய்? அருமையான பாஸ்டர் சொன்னாங்க, தேவன் என்னை கூப்பிட்டுட்டே இருந்தார் ஊழியத்துக்கு, நான் வரமாட்டேன் என்று சொன்னார். தேடி போன தெய்வம். இந்த காலவெளியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி கொண்டு வந்திருக்கிறார். ஏதெனிலே சிந்தப்பட்ட முதல் இரத்தம், தேவன் நியாய தீர்ப்பை கொடுத்தார் சர்ப்பத்துக்கு, ஆதாமுக்கு, ஏவாளுக்கு. இப்போ 3 பேரும் 3 திசையிலே திகைத்து போய் நிற்கிறார்கள். ஆதாமும் ஏவாளும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. தேவன் நியாயாதிபதியாய் பரிசுத்தமுள்ள தேவனாய் நிற்கிறார். இவர்களை அனுப்பணும், வெறுமையாய் அனுப்பக்கூடாது. ஆகையாலே தானே ஆட்டை அடித்து அந்த இரத்தத்தை எடுத்து அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி நிர்வாணமாயிருந்த அவர்களுடைய சரீரங்களை, தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களை உடுத்தி வெளியே அனுப்புகிறார். அங்கே ஒரு திட்டத்தை வைக்கிறார், இரத்தத்தினாலே தான் உடன்படிக்கை என்ற திட்டத்தை. இந்த தேவ அன்பு, ஆதியிலே வெளிப்பட்ட தேவ அன்பு, சிருஷ்டிப்பின் மூலம் வெளிப்பட்ட தேவ அன்பு தேவனுடைய மனிதர்கள் மூலமாய் வெளிப்பட்டது. நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, யோசுவா, இஸ்ரவேல் புத்திரர், ராஜாக்கள், தீர்க்க தரிசிகள் மூலம் தேவ அன்பு வெளிப்பட்டது. மோசே சொல்லுகிறார், என்னை போல ஒரு தீர்க்க தரிசி என்று சொல்லுகிறார். யாக்கோபு சொன்னார், சமாதான கர்த்தர் என்று சொல்லுகிறார். தேவனுடைய அன்பை இவர்கள் உலகத்துக்கு அறிவித்தார்கள். எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 2 வசனங்களிலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பட்டின தேவன் கடைசி காலத்திலே, கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். தேவகுமாரன் மூலம் வெளிப்பட்ட தேவ அன்பு. முதலாவது நாம் பார்த்தோம், சிருஷ்டிப்பின் மூலம் வெளிப்பட்ட தேவ அன்பு. 2வது தேவன் பிள்ளைகள் மூலம், மனிதர்கள் மூலம் வெளிப்பட்ட தேவ அன்பு. அந்த அன்பு கடைசியிலே குமாரன் மூலமாய் வெளிப்படுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். என்ன வசனம்? எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாரும் சத்தமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு படிப்படியாக வெளிப்படுத்துகிறார். ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தி மல்கியா வரைக்கும் வெளிப்படுத்துகிறார். மத்தேயுவிலே இயேசு என்ற நாமத்திலே வெளிப்படுகிறார். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், நாம் கூப்பிடுவதற்கு ஒரே நாமம் இயேசு என்கிற நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. உரிமையோடு கூப்பிடுவதற்கு, அன்போடு கூப்பிடுவதற்கு இயேசு என்ற நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறு பிள்ளை கூட சொல்கிறதுக்கு ஆண்டவர் அவ்வளவு அன்பாய் அதை கொடுத்திருக்கிறார். சில சின்ன பிள்ளைங்க தங்கள் அப்பாவை பேர் சொல்லி கூப்பிட்டு சிரிப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்பா பேரை சொல்கிறதில்ல. தேவன் அப்படி தான் நமக்கு ஒரு அன்பின் உறவை ஏற்படுத்தியிருக்கிறார். தன்னுடைய பெயரை பயன்படுத்துவதற்கு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். 4வதாக குணமாக்கும் இயேசுவின் அன்பு. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார்.
நாம் ஒரு தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டுவனும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நாம் குணமாகிறோம். மத்தேயு 9:17 நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை இயேசு சுமந்தார். நம்முடைய அக்கிரமங்களை இயேசு சுமந்தார். நம்முடைய பாவங்களை இயேசு சுமந்தார். நீங்கள் சுமக்க தேவையில்லை, நான் சுமக்க தேவையில்லை. 1 பேதுரு 2:24 அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஏசாயா சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பேதுரு அனுபவித்து சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய காயப்பட்ட அந்த தழும்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஒருவர் துக்கத்தை ஒருவர் சுமக்க முடியாது. எபிரேயத்தில் ஒரு வார்த்தை கபால் என்றால் ஒருவருடைய துக்கத்தை எடுத்து தான் சுமப்பது, ஒருவருடைய பாரத்தை எடுத்து தான் சுமப்பது. தேவ அன்பு குமாரன் மூலம் வெளிப்பட்டது. எல்லாருடைய துக்கங்களையும் இயேசு சுமந்தார். நம்முடைய துக்கங்களை இயேசு சுமந்தார். கெத்செமனே தோட்டத்திலே மத்தேயு 26:38 என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. அவருடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம். யோபுவை குறித்து அவருடைய சிநேகிதர்கள் பார்த்து சொன்னார்கள், யோபுனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம். அவனை பார்க்கும்போது யோபுடைய உரு தெரியாமல் அவன் துக்கமுள்ளவனாய் நோய்வாய்ப்பட்டவனாய் அவன் தரையிலே இருப்பதை அவனுடைய நண்பர்கள் பார்த்தார்கள். யோபு சொல்லுகிறார், என்னுடைய துக்கத்தை சொல்ல முடியாதது. என் துக்கத்தை நான் சொன்னாலும் எனக்கு ஆறுதல் கிடைக்காது. என் ஆத்துமா எனக்குள் இருக்க மட்டும் என் துக்கம் பெரிதாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் யோபு தன்னுடைய உத்தமத்துக்காக அவர் பாடுபட்டார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே பாடுபட்டார். அந்த தரிசன காட்சிகளை தான் ஏசாயா தீர்க்கதரிசி 53 முழுவதும் எழுதியிருக்கிறார். யாபேசுடைய பிறப்பே துக்கம்தான். அவன் தாய் துக்கத்தோடு அவனை பெற்றார். என் அன்புக்குரிய தேவ ஜனமே, ஒருவேளை என்னுடைய பிறப்பை உங்களுடைய பிறப்பை எண்ணி வருத்தப்பட்டிருக்கலாம். யோபு கூட தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். யாபேசின் துக்கத்தை ஆண்டவர் மாற்றினார். யோபுவின் துக்கத்தின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். ஏசாயா 60:20 உன் துக்க நாட்கள் முடிந்து போம். டாக்டர் பேஷண்ட்டை பரிசோதித்து என்ன வியாதி இருக்குன்னு சொல்லி அவர் அனுப்பிவிட மாட்டார். அந்த வியாதிக்கான மருந்தை கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று வாக்குத்தத்தம் சொல்லி அனுப்பவில்லை. அடுத்த ஒரு மருந்தை கொடுக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யோவான் 16:20. ஏனென்றால் அவர் துக்கம் நிறைந்தவராய் இருந்தார், துக்கத்தை சுமந்தார். மரணத்துக்கு ஏதுவான துக்கம் எங்கே என்றால் சரீரத்தில் அல்ல, ஆத்துமாவிலே. ஆத்துமாக்குள் ஒரு துக்கம் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறல் தருவேன். சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா. ஒரு சின்ன சாட்சியை சொல்லி நான் ஜெபத்தில் நடத்த போகிறோம். நாம் ஜெபிக்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து எனக்கு இருந்த துக்கத்தை எடுத்து போட்டார். 1993 ஆகஸ்ட் 18 13 வயதில்
நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். 12 வயது இருக்கும்போது என்னுடைய அம்மா கேன்சர் வியாதினாலே பாதிக்கப்பட்டு மரித்து போய்விட்டார்கள். 12 வயதில் எனக்கு பாதிப்பு ஏற்பட்டு என்னுடைய அம்மாவின் அன்பின் நிமித்தம் அவருடைய மரணம் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. மரித்த நாளிலே செய்தி வந்தது எனக்கு. நான் திருநெல்வேலி கல்விக்குறிச்சியில் இருந்தேன். அங்கிருந்து களியாக்கவளை வல்லவளைக்கு போக வேண்டும், 5 மணி நேரம் பயணம். இந்த மரண செய்தி எனக்கு அழுகையாய் வந்தது. அந்த இரவு முழுவதும் அழுதேன். எனக்குள்ளே நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தது. ஆண்டவரை எனக்கு தெரியாது அந்த நாள். நான் பழைய மார்க்கத்தில் இஸ்லாம் மதத்தில் இருந்ததினாலே அந்த நம்பிக்கையிலே நான் இருந்தேன். எங்கள் அம்மா உயிரோடு எழும்பணுங்கிற ஒரு நம்பிக்கை, அது என்ன நம்பிக்கைனே தெரியல. நான் அந்த பஸ்ஸில் அழுது கொண்டே போய் கொண்டு இருக்கிறேன். அந்த வீட்டில் போய் பார்த்தேன். அம்மாவுடைய பிரேதத்தை பார்க்கும்போது நம்பிக்கையோடு போகிறேன். ஏன்னா எங்கள் அம்மா அந்த இஸ்லாம் மதத்தின் மார்க்கத்தின்படி பக்தியாக இருந்தவர்கள். நிச்சயமாக அந்த இறைவன் அவன் உயிரோடு எழுப்பிடுவான் என்ற நம்பிக்கையோடு உள்ளே போகிறேன். ஆனால் எனக்கு ஒரு ஏமாற்றம். 1 வருடமாய் நான் துக்கமாய் இருந்த நேரத்தில் தான் ஆண்டவராகிய இயேசுவை நான் சந்தித்தேன். ஆண்டவர் என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். இந்த செய்தியை எனக்கு கொடுக்கும்போது நான் அவரை ஏற்றுக்கொண்ட போது தனியாக போய் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தம் எனக்கு கேட்டது. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நான் மறுபடியும் கண்ணை திறந்து பார்க்குறேன், யாரும் அங்கே இல்லை. மறுபடியும் ஜெபிக்கும் போது தேவன் என்னை சந்தோஷத்தினால் நிரப்பினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, குணமாக்கும் தேவ அன்பு நம் மத்தியில் உலாவி கொண்டு இருக்கிறது. நாம் எழுந்து நிற்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். வார்த்தையும் வல்லமையும் அனுப்பியிருக்கிறார். அப்பா பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இது கேட்ட சாட்சிக்காக, வசன ஊழியத்துக்காக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு உம்முடைய தொடுதலை பெற்ற ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை தொடர்ந்து இருப்பதாக, வலுவாதபடி காக்கவல்ல பிதாவின் மயமுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் நிறுத்தவல்ல உமக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, சீக்கிரமாய் வார், உமக்காய் காத்திருக்கிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சாலேம் ராஜா சாரோன் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி நீ, சிங்காசனம் வீற்றிருக்கும் யூதராஜ சிங்கம் நீ. தேவாதி தேவனாமே, ராஜாதி ராஜனாமே, என்னுள்ளத்தில் வாருமே. ஆமென் ஆமென் ஆமென். தேவாதி தேவனாமே, ராஜாதி ராஜனாமே, ராஜா சாரோன் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி நீர், சிங்காசனம் வீற்றிருக்கும் யூதராஜ சிங்கம் நீர். சாலேம் ராஜா சாரோன் ரோஜா